மாதிரி தான் டயட் பண்ணணும், இதுதான் சாப்பிடணும். ரியல் லைஃப்ல ஷார்மா எக்ஸ்ட்ரா மயோட. இப்படி ஒரு நாள் சீட் மீல் எடுக்கிறதுனால நம்மளோட டயட் எல்லாமே வீணாக போகிடுமா? ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சீரீஸ் அ ட்ரீம் டு அச்சீவ் மை ட்ரீம் ஃபிசிக் ஆஸ் அ நேச்சுரல் அத்லீட். நம்மளோட பாடியை ஒரு ப்ராப்பரான ஷேப்பில் வைக்கிறதுக்கு தான் நம்ம டயட்னு ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் அதுவே நம்மளோட பாடிக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஒரு நாளைக்கு 3000 கேலரிஸ் மெயின்டைன் பண்ணுறேன். இந்த மெயின்டெனன்ஸ் கேலரிஸில் ஒரு 10% அப்படின்னா 300 கேலரிஸை நான் ஃப்ரீயாக விட்டுருந்தேன். இந்த ஃப்ரீயாக விடுற கேலரிஸில் நான் எந்த ஒரு கில்ட் இல்லாமல் ஏதாவது ஒரு சீட் மீல் எடுக்கணும்னா யோசிக்காமல் எடுத்துருவேன். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களோட டயட்டு ஃபுல்லாகவே அந்த சீட் மீலாக இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களோட டயட்டை ஃபுல்லாக ப்ராப்பராக எடுக்கணும். அதுக்கு மேலே ஏதாவது ஒரு சீட் மீல் எடுத்துக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக யோசிக்காமல் அதை எடுத்துக்கலாம். இப்போ உங்கள் மைண்டில் ஒரு தாட் வரலாம், அப்போ ஏன் ஜிம் போகிறவங்க எல்லாருமே ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க, ஏன் சுகர் கட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு தாட் வரும்போது, இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறவங்க எந்த ஒரு ஜங்க் ஃபுட் ப்ளஸ் சுகர் எடுக்கவே கூடாது அன்டில் அண்ட் அன்லெஸ் அவங்க அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் முடிக்கிறது வர. இதனால் என்ன ஆகுனா, அவங்களோட மசில்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக தெரியும். அதே மாதிரி அவங்க பாடியில் எந்த ஒரு ஃபேட்டும் தெரியாது. ஸோ இதனால தான் ஜிம்முக்கு போகிறவங்க நிறைய பேர் சுகர் அப்புறம் ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுறாங்க. That is it for this one. See you guys in the next one.